الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وآله وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أخرجه الترمذي وقال عليه الصلاة والسلام أيضا كلكم راع وكلكم مسؤول عن رعيته إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலித்து கடைசி நாள் வரை தனது ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து தனிமையாக ஆளக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் இருளக வெற்றிக்காக இரவும் பகலும் பாடுபட்ட கடைசி ரசூலாகிய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் உட்பட கயாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்நாளில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழும்படியும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கிறதோடு இந்த உலகத்தின் எல்லா காரியங்களின் முடிவும் முடிவில்லாத வாழ்க்கையின் துவக்கமும் நிரந்தரமான நிம்மதியை அமைதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அனைத்து விலக்கல்களை விட்டு முற்று முழுதாக விலகி தவிர்த்து இந்த சுருக்கமான வாழ்நாளை அமைத்துக் கொள்ளும்படி முதல்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்கிறேன்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் 2 வகையான கட்டங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதில் ஒரு கட்டம் தாயுடைய கருவறையில் ஆரம்பிக்கிறது. அது மௌத் என்ற வாசலால் அந்த பாபும் அந்த கதவு மூடிப்படுகிறது. தாயுடைய கருவறையில் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அது உலகத்தோடு வரைக்கும் தொடர்ந்து மௌத் வரைக்கும் தொடர்ந்து அது மௌத்தோடு முடிவடைந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு இன்னொரு கட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது மரணத்தோடு ஆரம்பிக்கும். அதனுடைய தொடர் ரொம்ப பெருசு. அது அப்படியே தொடர்ந்து 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 அந்த வாழ்க்கையினுடைய முடிவு சுவர்க்கமாக அமைய வேண்டும். ஒன்று சுவர்க்கம் அல்லது அல்லாஹ் பாதுகாக்கோடும் அதுக்கு மாற்றமான இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 2 கட்டத்திலும் இந்த 2 நிகழ்வுகளிலும் அல்லாஹ் 4 வகையான மிக முக்கியமான சந்திப்புகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல ஒரு சந்திப்பு தான் தாயுடைய கருவறையில் உள்ள காலம். இன்னொரு சந்திப்பு இந்த உலகத்தில் வாழும் காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தின் வாழ்க்கையின் முடிவில் துவங்க இருக்கும் அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் அல்லாஹ் 2 கட்டத்தை வைத்திருக்கிறான். அதில் ஆரம்பிக்க கூடியது கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தொடரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கபருடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. ரிவாயாத்துக்களில் பதிவாகுது, இந்த உலகத்தில் கடைசியாக மரணிக்கக்கூடிய மனிதர் 50,000 வருடங்கள் கபரில் வாழ்ந்ததற்கு பின்னால் தான் கியாமத்தினுடைய சூர் உணரப்படும். சகோதரர்களே, பெரியவர்களே, கடைசியாக மரணிக்கக்கூடியவர் ஒரு நாள் கபரில் வாழுவார். அந்த ஒரு நாள் 50,000 வருடத்துக்கு சமனானது என்று குர்ஆன் சொல்லி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப 30-40 வருடத்துக்கு முன்னால் மரணித்தவர்கள் எங்கே? நம்முடைய அப்பா பாட்டன் பூட்டி நாம் காணாதவர்கள் எல்லாம் தற்போது கபரில். கடைசியாக போனவர்களே 50,000 வருடம் வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு விசாலமான நேரம் அந்த கபருக்குள் கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது காதால் கேட்டுவிட்டு போகக்கூடிய விடயம் அல்ல. நாம் ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணறையில் படுக்க வைக்கப்பட இருக்கிறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால்தான் ஒரு கவிஞர் சொல்றார், இப்னு துராப், இப்னு துராப், ஏ மண்ணுடைய மகனே என்று மனிதனை பார்த்து அழைக்கிறார். ஏ மண்ணுடைய மகனே, நாளைக்கு மண்ணோடு மண்ணாக ஆக்கப்படக்கூடியவனே, உன்ட கவலைகளை குறைச்சுக்கோ, உன்ட உலகத்தினுடைய ஓட்டத்தை குறைத்துக்கோ, உன்ட உலகத்தின் சிந்தனைகளை குறைத்து விடு, உன்னுடைய ஆகிரத்துக்கு தயாராகு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நான் சொல்ல வாரேன் என்னென்றா, தாயுடைய கருவறையில் ஒரு கட்டம், உலகத்தில் ஒரு சந்திப்பு, கபரையோடு அந்த உலக அந்த 2 சந்திப்பும் மரணத்தோடு முடிந்துவிடும். மரணத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய முதல் சந்திப்பு கபர். அந்த கபருடைய வாழ்க்கையை கடந்ததற்கு பின்னால் மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஹ்ஷருக்குள் பல நிகழ்வுகள் இருக்குது. மீசான் இருக்குது, சிராத் இருக்குது, ஹிசாப் இருக்குது, பட்டோலை கொடுக்கும் நேரம் இருக்குது, தீர்ப்பு வழங்கும் நேரம் இருக்குது, தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம். இந்த 6ம் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தோடு சம்பந்தப்படும். எனவே இந்த சுருக்கமான குத்பாவில் நான் எதை பேச வாரேன் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மெல்லாம் ஒரு மிகப்பெரிய சொத்தை சுமந்து வந்திருக்கிறோம். வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை உறுதி கொண்டு வந்திருக்கிறோம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலும் தூதரும் என்று கபூல் செய்துவிட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கபூல் செய்த இந்த அங்கீகரித்த உண்மையை ஒரு மனிதன் உலகத்தில் உண்மைப்படுத்த காட்டும் இடம் தான் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நான் சொன்ன அந்த கயாமத்தினுடைய நிகழ்விருக்கிறேன். அந்த கபரிலும் அந்த கயாமத்திலும் மஹ்ஷரிலும் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அந்த நாளைக்கு ஒரு பேர் இருக்குது. பல பேர்களை குர்ஆன் அந்த மைதானத்துக்கு வச்சிருக்குது. ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான பேர் தான் குர்ஆன் சொல்லுது, கயாமத்துடைய நிகழ்வை பற்றி குர்ஆன் சொல்லக்கொள்ள உண்மையாளர்களுடைய உண்மைகள் பலனளிக்கும் நாள் அது. உண்மையாளர்களுடைய உண்மைகள் பலனளிக்கும் நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உண்மையாளர்கள் யார்? உலகத்தில் கருவறையில் உள்ள அந்த கட்டம் இருக்கிறது. அந்த கட்டம் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கப்படுத்துகிறார். ஏண்டா தாயுடைய கருவறையில் ஒரு குழந்தை உருவாகுவது தொடக்கம், அந்த குழந்தை வெளியில வரும் வரைக்கும் எந்த மக்லூக்குடைய முயற்சியும் கிடையாது. எந்த மக்லூக்குடைய எந்த வெளிப்படையான ஏற்பாடும் இல்லை. அது மக்கள் அப்படி காட்டினாலும் குர்ஆன் சொல்லுது அது ஏண்ட மனிதனே லம் யகுன் ஷைஅன் மன்கூரா. ஒரு வஸ்துவுக்கு உதாரணம் கூடி காட்ட முடியாது. அப்படி ஒரு பொருள்ல இருந்து மனிதனே உன்னை கொண்டு வந்தேன். குர்ஆன் சொல்லுது, ஓண்ட உடம்புல ஓண்ட ரத்தத்தை பாதுகாத்து அதை சில காலங்களுடைய தாயுடைய கருவில் இரத்த துளியாக வைத்து ثم خلقنا النطفة علقا فخلقنا المضغة عظاما ثم خلقنا النطفة علقا فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناهم خلقا آخر فتبارك الله بأحسن الخالقين. ரப்பு அவனை பற்றி மட்டும் விளங்கப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அங்கீகரித்து வந்திருக்கிறோமோ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கருவறை பேசிவிட்டது. நாம் ஒவ்வொருத்தரும் தாயுடைய கருவறையில் இருக்கும் காலத்திலே அல்லாஹ் யார் என்பதை விளங்கப்படுத்திட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உயிர்களை படைத்து உங்களை ரப்பு நான் தானே என்று அல்லாஹ் கேட்ட பொழுது நாம் அதை உறுதிப்படுத்தினோமே. உண்மையிலேயே அல்லாஹ் நான் தான் செய்கிறேன் என்பதை அல்லாஹ் கருவறையில உறுதிப்படுத்திட்டான். இரத்தத்தை பாதுகாக்க யாராலும் முடியாது, அல்லாஹ் மாத்திரம் தான் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அதிலிருந்து எலும்புகளை உருவாக்கினது நாம், இது அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் உருவாக்க முடியாது. ரப்பு சொல்றான், அதுக்கு பின்னால் அந்த எலும்பிலிருந்து சதைகளை உருவாக்கியது நாம், இதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் இந்த எலும்பை சதையாக மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாத்தையும் செஞ்சு அழகான உருவத்தை கொடுத்து அழகான தோற்றத்தை கொடுத்து உங்களை வெளியாக்கினதும் நாங்க தான். உலகத்தில் யாரும் உங்களை வெளியாக்கல்ல. வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும். அல்லாஹ் தான் உங்களுடைய உம்மமாருடைய வயிற்றில் இருந்து வெளியாக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குத்பாவுடைய நேரத்தில் இதை பேசி முடிக்க முடியாது. சுருக்கம் என்னென்றால், தாயுடைய கருவறையில் லா இலாஹ இல்லல்லாஹ், வெளியில வந்ததுக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ், வெளியில் வந்ததற்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, பெரியவர்களே, குழந்தை கிடைத்த முதல் வினாடி அல்லாஹ்வோடு சேர்த்து அந்த பிள்ளையுடைய காதில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்த வேண்டும். குழந்தை கிடைச்ச முதல் வினாடி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை என்பதை நாம் சாட்சி சொல்றோம் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லணும், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த வாழ்க்கையை சரி செய்யறதுக்குரிய போதல். இந்த ரெண்டையும் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கையின் வழிகாட்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தையை உருவாக்குவது முதல் அந்த குழந்தையை வெளியில கொண்டு வருவது வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். குழந்தை கிடைத்தது முதல் அந்த குழந்தைக்கு முடி இறக்குவது, அந்த குழந்தைக்கு அசான் சொல்லுவது, அந்த குழந்தைக்கு அக்கீகா கொடுப்பது, அந்த குழந்தையை
நல்ல பேர் வைப்பது, அந்த குழந்தைக்கு மார்க்கம் கொடுப்பது, அந்த குழந்தைக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பது, அந்த குழந்தைக்கு தொழில் வாய்ப்பு செய்து கொடுப்பது, இது அவ்வளவும் முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத்து வரைக்கும் அந்த புள்ள ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திமதியில வாழணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி வாழ்ந்தால் அவருடைய கபரு வெற்றி அடையும். மௌத்தோடு முடிந்துவிட்டு அடுத்த வினாடி ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை வெற்றி அடையும். அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக வாழுவார். அந்த வாழ்க்கையில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இவர் யார் என்று கேட்கும் பொழுது, நான் பிறந்த முதல் வினாடியே இவரை எனக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது, என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் இவருடைய சுன்னத்துக்களை உயிர்ப்பித்தேன், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இவர் என்று சொல்லிட்டா அதுக்கு பின்னால் உள்ள நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் சரியாக அமையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வெறும் பேரோட முடிஞ்சிட்டா அதுக்கு பின்னால் உள்ள கட்டங்கள் பெரிய சோதனையாக மாறிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கருவறையில லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு உம்மாவும் பாப்பாவும் விளங்கல்லண்டா ஏண்ட ஓட்டம், ஏண்ட முயற்சி, ஏண்ட சம்பாத்தியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உருவாக்கின அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் உருவான பிள்ளைய வெளியில் எடுக்கிறதுக்கு இன்றைக்கு லோன், வெளியில் எடுக்கிறது இன்றைக்கு வட்டியோட சம்பந்தப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துக்குள்ளே இந்த வெளியில கொண்டு வரதே அசிங்கமான பணத்தில, லோன்ல, வட்டியில. குழந்தைக்கு முதலாவது பூசுற பவுடரும் கிரீமுமே அது தவறான காசில் வாங்கப்பட்டதாக இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த புள்ளட ரெண்டு வாழ்க்கையும் சீரழிந்து வைக்கிறோம். துனியாவும் சீர்கற்றும், கபருடைய வாழ்க்கையும் சீர்கட்டுவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கருவறை சீராக இல்லைண்டா கபுரறை சீராகாது. கவனத்துக்கு எடுங்கில. இது சுருக்கமாக எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசலாம். இது ஒவ்வொருத்தரும் கல்வி கெடுங்க, வீடுகளுக்குள்ள பேசி இந்த முதாக்கராவை செய்ய. கருவறையில் ஆரம்பித்த பயணம் கபுரறையோடு முடிய போகிறது. அது முடிகிறது மட்டுமில்ல, கபுரறையோடு இன்னொரு பெரிய ஒரு வாழ்க்கை தொடங்க போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கருவறையில குழந்தை சீராகணும். எந்த புள்ள கருவறையில் வளர்க்கப்படுகிறோ அந்த புள்ள அந்த புள்ள துனியாவில் வளர்க்கப்படும். அந்த புள்ள துனியாவில் வளர்க்கப்படும். எந்த புள்ளையோட உலக வாழ்க்கை சீராகிட்டோ அந்த பிள்ளையுடைய கபரு தான் சீராகும். அந்த பிள்ளையுடைய கபரு சீராகிட்டாத்தான் அதுக்கு பின்னால உள்ள மஹ்ஷரும் மீசானும் ஹிசாபும் சிராத்தும் பட்டோலையும் தீர்ப்பும் நல்லதாக அமையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருடைய கருவறையில் வளர்க்கப்பட்ட விதம், கருவறையில் பராமரிக்கப்பட்ட விதம் மோசமோ, எந்த உம்மா இந்த பிள்ளையோட பயிற்சியில சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை விளங்கலையோ, எந்த வாப்பா கருவறையில் இருக்கிற குழந்தையை வெளியில் எடுப்பதற்கு அந்த உம்மன உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை ஹலாலாக்குவதற்கு பாடுபட இல்லையோ, அந்த குழந்தையுடைய உலகம் சீர்கட்டுவிடும். உலகம் சீர்கட்டால் கபரு சீர்கட்டுவிடும். வேளாணவர்களே, ஒரு மனிதனுடைய முதல் மன்சில் கபர். ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு போயிட்டு வந்தால் ஜாடி நனையும் வரைக்கும் அழுவார்கள். கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் சுவர்க்கம் நரகத்தை பேசுவார்கள், நீங்க இப்படி அழுதது கிடையாது. சொன்னாங்க, ஹஜ்ரத் உஸ்மான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முதல் மன்சில் கபர். யாருடைய கபரு சீராகி விட்டதோ அவருடைய மஹ்ஷரும் அவருடைய மீசானும் அவருடைய ஹிசாபும் அவருடைய சிராத்தும் அவருடைய பட்டோலையும் அவருடைய தீர்ப்பும் சீராகிவிடும். யாருடைய கபரு சீர்கட்டு விட்டதோ அவருடைய இந்த ஆறும் சீர்கட்டு விடும் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆறையும் சீராக்கும் இடம் கபர் அல்ல, அந்த கபரை சீராக்கும் ஒரு இடம் இருக்குது. அதுதான் தாயுடைய கருவறை. தாயுடைய கருவறை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கருவறையில் ஒரு குழந்தை சமைக்கப்பட வேண்டும். அப்பதான் அந்த பிள்ளையுடைய உலக வாழ்க்கை சீராகும். கருவறையில் சமைக்கப்பட்ட குழந்தைகள் தான் எங்கட முன்னோர்கள், எங்கட இமாம்கள், எங்கட உலமாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமுல் ஹரமைன் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவம் எழுதுகிறார். மிக முக்கியமான ஒரு சம்பவம். ஒவ்வொரு ஆண்களும் கவனமாக கேளுங்க, ஒவ்வொருத்தரும் இந்த கவனம் செலுத்துங்க. அன்பான பெற்றோர்களே, அன்பான சகோதரர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாரு, ஒரு வாலிபர் இருந்தாரு முற்காலத்தில். அவருடைய பேர் யூசுப். அவர் ரொம்ப பக்குவமான வாலிபர். அவர் வாலிபத்திலே தக்குவாதாரி. அந்த வாலிபர் என்ன செஞ்சாரு, திருமணம் முடிச்ச முதல் நாள்
தன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தன் மனைவியோடு ஒரு மசூரா செஞ்சார். தன் மனைவியோடு ஒரு கலந்து ஒரு ஆலோசனை செஞ்சார், உரையாடல் செஞ்சார். என்ன உரையாடல் தெரியுமா? சொன்னார், நாங்க திருமணம் முடிச்சிட்டோம், இப்ப நாங்க எங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். திருமணம் முடிச்சா அல்லாஹ் அவனுடைய புறத்தில் இருந்து ஒரு சன்மானம் தருவான், அதுதான் குழந்தை பாக்கியம். அந்த குழந்தைய சுமக்கிறதுக்கு நீங்க தயாராகணும். திருமணம் முடிச்சிட்டோம், வாழ்ந்துட்டோம், குழந்தை கிடைச்சிட்டு அல்லாஹ் வெளியாக்குறான், அதனால் அது தானா வளர விட்டுறப்படாது. கருவறையில் இருந்தே குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கணும். இதுக்கு நானும் நீங்களும் தயாராகணும் என்று கருவறையில் குழந்தை இருக்கும் பொழுது உம்மாவும் பாப்பாவும் எப்படி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும் என்ற விடயத்தை அந்த இமாம் அந்த யூசுப் முதாக்கரா செஞ்சார். சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த மனைவியும் அதை கபூல் செஞ்சா. குழந்தை உண்டாகிச்சு. கருவறையிலே அந்த குழந்தையை வளர்த்தார்கள். கருவறையில் எப்படி குழந்தையை வளர்ப்பது? அதுக்கு இந்தக்குள்ள ட்ரீட்மெண்ட் அல்ல. இன்றைக்கு கருவறையில புள்ள ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வியோஜி மருந்து கொடுக்கிறார், போலிக் அசிட் என்று சொல்லுவோம். இது போன்று இன்னும் என்னென்னமோ மருந்து இருக்குது. என்னத்துக்குண்டா கருவறையில புள்ள ஆரோக்கியமா இருக்கிறதுக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இவ்விடத்தில் அதை பேச வரல. கருவறையில் வளர்க்கும் இடம் என்ன தெரியுமா? உம்மா தஹஜ்ஜத் சொல்லுவதை புள்ள கருவறையில் இருந்து பார்க்கணும். உம்மா குர்ஆன் ஓதுவதை புள்ள கருவறையில் இருந்து கேட்கணும். உம்மா தஹஜ்ஜத்தில் அழுவதை புள்ள கருவறையில் இருந்து பார்த்து ரசிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் அந்த யூசுப் இப்படி தன் மனைவியை பராமரிச்சார். அவவும் இப்படி வளர்ந்தா. கருவறையில் இருந்து குழந்தை வெளிவந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாரு, கொல்லைக்கு 2-1.5 வயசு புள்ள தொட்டில தூங்கி கொண்டிருக்குது. உம்மாவும் பாப்பாவும் தண்ணி குடத்தை தூக்கி கொண்டு தண்ணி எடுக்க வெளியே போயிட்டாங்க. புள்ள தூக்கம், அவசரமா வந்துடலும் என்று போனாங்க. திரும்பி வரக்குள்ள புள்ள எழும்பி அழுகுது. அவசரமா ஓடி வந்து பார்த்தா பக்கத்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய அடிமை பெண்ணுடைய கையில புள்ள இருக்குது. அந்த பெண்ணுடைய மார்புல அந்த பெண் வாய வைக்கிற அந்த புள்ளையில ஓடி பேசி இந்த யூசுப் என்ன செஞ்சாரு? அந்த புள்ளைய பறிச்சு எடுத்துக் கொண்டார். சகோதரர்களே, பெரியார்களே, பறிச்செடுத்தது மாத்திரம் இல்ல, அந்த பெண்ணிடத்தில் கேட்டார், உன் எஜமானோட அனுமதியோட இந்த புள்ளைக்கு பால் ஊட்டினாய்? அவர் சொன்ன, எஜமான் வீட்டுல இல்ல, புள்ள அழுதிச்சு, அழுகையை நிறுத்த பால் கொடுத்தேன். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வாப்ப என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த 1 வயது பிள்ளையுடைய வாய்க்குள்ள விரலை போட்டு அந்த 2 நிமிஷத்துக்குள்ளால போன அந்த சில துளி பால்களை வாந்தி எடுக்க வச்சார். அந்த புள்ளட வாயில விரலை போட்டு வாந்தி எடுக்க வச்சார். மக்கள் கேட்டாங்க, இந்த புள்ளைக்கு இவ்வளவு வதை கொடுக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சிக்குதா? அந்த யூசுப் என்ன சொன்னாரு தெரியுமா? அனுமதி இல்லாத ஹராமான 1 துளி பால் என்னுடைய பிள்ளையோட ரத்தத்தோட சேர்ந்து அந்த பிள்ளையுடைய முழு வாழ்க்கையை நாசமாக்குவதை விட இந்த பிள்ளையுடைய உயிரோடு சேர்ந்துதான் இந்த பால் வெளியில வருமாக இருந்தா அந்த புள்ள கபூர்ல நிம்மதியாக இருக்கிறத நான் விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி வளர்த்தாரே அந்த புள்ள யாரு தெரியுமா? அந்த புள்ளச்சான் அபு முஹம்மத் அல் ஜுஹைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் ஹரமைன். மக்காவிலையும் தரிஸ் நடத்தினார், மதீனாவிலையும் தரிஸ் நடத்தினார். மக்காவிலையும் பெரிய தஃசீருடைய இமாதிஸாக இருந்தார். மதீனாவிலே பெரிய ஃபிக்ஹுடைய கலை வல்லுநராக இருந்தார். இமாமுல் ஹரமைன் என்ற வரலாறு அவருக்கு பேர் இருக்குது. இமாமுல் ஹரமைனுடைய வாப்பாண்டு அந்த அந்த இப்னு ஜுஹைனிக்கு பேர் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே கருவறையில பிள்ளைகள் ஹேண்டில் பண்ணப்படணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் சொன்ன நேரம் இல்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பால்கார வியாபார உம்மக்கும் மகனுக்கும் இடையில போன உரையாடல்ல உம்மா சொன்ன பால்ல தண்ணிய கல போதாட்டி, மகள் சொன்னா அல்லாஹ் பார்க்கிறான், உமருடைய ஆட்சி இது, உமர் பார்த்து கொண்டிருக்கிறார், இல்லாட்டியும் அல்லாஹ் பார்க்கிறான். இந்த வார்த்தை ஹஜ்ரத் உமருடைய கல்வை தொட்டது. அடுத்தண்டு அந்த பெண்ணை வரவழைத்து தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கு மத்தியில தஸ்மீர் செஞ்சு ஹஜ்ரத் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு சொல்லுது, அந்த தக்வாதாரியான பெண்ணுக்கும் ஹஜ்ரத் உமருடைய மகனுக்கும் ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. அந்த புள்ள வளர்ந்து அவர்கள் பக்குவமாக வளர்க்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த குழந்தை தான் ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ், இஸ்லாத்துடைய 5வது கலீஃபா உமர், 2ஆம் உமர் என்று வரலாறில் பெயர் பெற்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
சிறு பிராயத்தில் 7-8 வயதில் ஹஜரத் உமர் அவருடைய வாப்பா மதீனாவுக்கு அனுப்பி வச்சார். ஹஜரத் ஆசிமுடைய வீட்டுக்கு நீங்க அப்பட சூழல்ல வரவங்க, அவங்க சிலாபத்துடைய குடும்பம், நபியுடைய சூழலில் வளர்ந்தவர்கள், அதனால நீங்க அவரோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கண்டு அப்பட சூழலுக்கு அனுப்பி வச்சார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் ஹஜரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு ஒரு நாள் அஸருடைய தொழுகையுடைய இமாம் ஜமாத் விடுபட்டது. அஸருடைய தொழுகையுடைய இமாம் ஜமாத் விடுபட்டுச்சு. உடனே ஹஜரத் ஆசிம் தன்னுடைய மருமகனுக்கு கடிதம் எழுதினாரே, உங்களோட மகனுக்கு அஸருடைய தொழுகையுடைய இமாம் ஜமாத் விடுபட்டுச்சு, நீங்க கொஞ்சம் ஓனிங் கொடுங்க. இந்த காலத்துல மாதிரி போன் வாட்ஸ்அப் எல்லாம் இல்ல. உடனே வாப்பா அங்கிருந்து கடிதம் அனுப்புகிறாரு தந்த மகனுக்கு, மகன் உங்களுக்கு நேற்று அஸருடைய இமாம் ஜமாத் விடுபட்டதாக கேள்விப்பட்டேன், இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரு நேர தொழுகையோ அல்லது ஒரு நேர தொழுகையுடைய இமாம் ஜமாத்தோ தவறிட்டா நான் உங்களை மதீனால வைக்க மாட்டேன், நான் உங்களை ஏந்த சூழலுக்கு எடுத்துடுவேன், கவனமாக இருங்க என்று எச்சரிக்கை செஞ்சு கடிதம் எழுதி அனுப்பினார். ஒரு வருட காலத்துக்கு பின்னால் ஹஜரத் உமர் பின் அப்துல் அசீஸுக்கு இன்னொரு நேர தொழுகையுடைய இமாம் ஜமாத் தவறிவிட்டது. அங்க ஹஜரத் ஆசிம் கடிதம் எழுதல்ல, மகனை கடிதம் எப்படி தூது அனுப்பினார் தெரியுமா? உங்களோட மகனை நீங்க கூப்பிட்டு வளருவோ, இவருக்கு நான் பொறுப்பில்லை. உடனே ஹஜரத் உமர் பின் அப்துல் அசீஸுடைய வாப்பா அவர் தந்த பிள்ளைய தன்னோட கூப்பிட்டு எடுத்து வளர்த்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பேணிதராக வளர்க்கப்பட்டவர் தான் ஹஜரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 2ஆம் உமர் என்று வரலாறுல பேரளித்தார். எந்த அளவுக்கு நீதியான ஹலீஃபாண்டா, ஆட்சியுடைய முதல் நாள் தர்பாருக்கு வாரார், சுடு தண்ணி வைக்கப்பட்டிருக்குது. கேட்டாங்க, இந்த தண்ணியை சூடாக்க எங்கால விறகெடுத்தீங்க? சொன்னாங்க, நீங்க ஜனாதிபதி, பைத்துல் மாலுடைய விறகெடுத்தோம். சொன்னாங்க, இல்ல இல்ல, நான் ஜனாதிபதியா இருக்கலாம், ஆனா தண்ணி குடிக்கிறது நான், தண்ணி போறது ஏண்ட உடம்புக்கு, அதனால இல்ல, இதுக்கு பிறகு இதுல தண்ணி சூடாக்க வானம். திருப்பி அனுப்பினாங்க அந்த தண்ணிய. அடுத்தண்டு காலையில ஜனாதிபதி இதுக்குள்ள விறகு கட்டொண்டு அடிச்சு கொண்டு வாரார். ஜனாதிபதி வாராரு, இதுக்குள்ள விறகு கட்டோட. சொன்னாங்க, இதுல எனக்கு தண்ணி சூடாக்குங்க. இப்படியாப்பட்ட ஹலீஃபா அவர் சக்கராத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மைத்துனர் கேட்டார், நீங்க 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிறீங்க, உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு ஒன்றும் வெக்கல்லையே, உங்களுக்கு நீங்க விரும்பினா பைத்துல் மால்ல ஏதாவது வசியத்து செய்யுங்க, நாங்க அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஹஜரத் உமர் பின் அப்துல் அசீஸ் சக்கராத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வீட்டுடைய ஆட்சி வேற, நாட்டுடைய ஆட்சி வேற. நான் நாட்டைத்தான் 2.5 வருடம் ஆட்சி செஞ்சேன். என் வீட்டை, என் மனைவிய, என் பிள்ளைகளை எனக்கு திருமணம் முடித்த நாள் முதல் நான் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதனால என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நான் சூரத்துல் வாக்கியாவை மரணமிட்டு கொடுத்திருக்கிறேன். எந்த வீட்டில் ஒவ்வொரு இரவும் சூரா வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு வறுமை வராது என்று சொன்னது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த வார்த்தையில என்ற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். உங்களோட ஆட்சியில ஒன்றும் தேவையில்லை. வரலாறு சொல்லுது, பின்னால் ஒரு கட்டத்துல யமன்ல ஒரு பஞ்சம் வந்து எந்த அளவுக்குண்டா அந்த காலத்தில் உள்ள பேமஸான அறிமுகம் உள்ள பழைய ஆட்கள பேர புள்ளைகளை போயிட்டு, நாங்க இன்னாருடைய பேர புள்ள, நாங்க இன்னாருடைய கூட்ட புள்ள, எங்க ஊருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஊருடைய எல்லையில் போய் குரல் கொடுத்தார்கள். ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய 13 பிள்ளைகளை தவிர. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக பேசி முடிக்க நேரம் இல்லை. நான் சுருக்கமா எதை சொல்ல வாரேன் தெரியுமா? இன்றைக்கு நாங்க எல்லாரும் சொல்ற கருத்து என்ன தெரியுமா? நாங்க காலையில போறோம், இரவேல வாரோம், எங்கட பெண்கள் சூழல் மாறிட்டு அவங்கள்ட்ட இதை கொடுத்து கொள்ளலாம் இருக்குது. என்ன செய்ய ஹஜரத் சொன்னா கேட்கிறா இல்ல, டிவிக்கு முன்னாலத்தான் நிக்கிறா, போனுக்கு முன்னாலத்தான் நிக்கிறா. பாருங்களேன், இன்றைக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறா, குழந்தை கிடக்க ஒரு நேர தொழுகை இல்ல. சொல்ல பெரியார்களே, இதனுடைய அடிப்படையான காரணம் அவர்கள் அல்ல, அடிப்படையான காரணம் நாங்க இன்னைக்கு பெண்களை குறை சொல்லி எங்கட வீட்டு சூழலை நாசமாக்கிட்டோம். நாங்க தான் அவர்களுக்கு டிவியை செஞ்சு கொடுத்தோம், நாங்க தான் அவர்களுக்கு செட்டலைட்டை போட்டு கொடுத்தோம், நாங்க தான் அவர்களுடைய போன்ல கார்டு முடிஞ்சா ரீலோட் பண்ணி கொடுத்தோம். சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு எங்கட குழந்தைகளை சுமந்து கொண்டு அவர்களுடைய எதிர்காலத்தை மண்ணாக்குறாங்க, அவர்களுடைய துனியாவை நாசமாக்குறார்கள். அதனுடைய விளைவு கபரு வரைக்கும் அல்ல, ஆகிரம் வரைக்கும் தொடரப்போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறைக்குது எங்கள்ல ஒற்று நோக்கி பார்த்தா அவர்களுடைய கையில் அல்ல தவறுகள். அந்த முன்னோர்கள் இதைத்தானே செஞ்சாங்க. ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ்
நாட்டு ஜனாதிபதி. ஆனாலும் மனைவியில நகையம் எடுத்து பைத்துல் மால்ல போட்டாரே ஒழிய பைத்துல் மால் இருக்கிற நகையில ஒரு பங்கெடுத்து மனைவிக்கு கொடுக்கல. ஏன் எங்களுக்கு இந்த நீதிய நாட்டுக்குள்ள தேவையில்ல? ஏன் இந்த நீதிய எங்கட வீட்டுக்குள்ளேயாவது எங்களுக்கு செய்யலாம்? அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனை இருக்குது எங்கள்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவிமார செஞ்சாங்களே, 11 மனைவிமார்ட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கணவன் சிறந்தவர் என்ற பேரை வாங்கினாங்களே, ஏன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு மனைவிட்ட வாங்கலாம் இருக்குது? நாங்க எதுல குறை செஞ்சோம்? வீட்டில குறையா? சொந்த வீடோ கூலி வீடோ மனைவி நிம்மதியா இருக்கணும் என்று மலைக்கு நிறையா இருக்கணும் என்று கூற போட்ட வீடு எடுத்து கொடுத்திருக்கிறோம். நகனத்தில குறையா? குறைஞ்சது என் மனைவியோட காதுல ஒரு இம்டேஷன்லயாவது ஒரு காதுப்பு சரி இல்ல என்று யாருக்காவது இந்த இடத்துல சொல்லிடுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறைஞ்சபட்சம் ஒரு உஸ்மைஸ்களாவது இல்லாதவர்கள் யார் இந்த இடத்தில் இருக்கிறீங்க? துனியாவின் அடிப்படையில சரி செஞ்சோம், அதனால சரி வரும் என்று நினைக்கிறோம். ஆனா உண்மை இது இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அது வீடு அல்ல, அது அறை என்று தான் ஹதீஸ்ல வந்திருக்கு. சொல்ல பெரியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா, நானும் நபியும் தூங்கிக் கொண்டிருப்போம், தஹஜ்ஜுடைய நேரம் வரும், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புவாங்க, ஒழு செஞ்சுட்டு வந்து தஹஜ்ஜத் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு வரும் பொழுது நான் காலை மடிப்பேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சுஜூத் செய்வாங்க. இவ்வளவுதான் நபியுடைய வீடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனா ஆயிஷாவுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சியை பாருங்க. ஆயிஷாவுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சியை பாருங்க. மதீனால 15 ஹாஃபிதாக்கள் இருந்தாங்க. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹாஃபிதா, அடிப்படையான ஹாஃபிதா. ஒரு குர்ஆனும் பாடம். எங்களை மாதிரி குர்ஆனை பார்த்து பாடமாக்கலாம், நபிக்கு இறங்குறத கேட்டு தான் பாடமாக்கணும். கேட்டு பாடமாக்கின ஒரு ஹாஃபிதா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 9 வயசிலிருந்து 18 வயசு வரைக்கும் தான் ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்தா. ஆனா முழு குர்ஆனை பாடமாக்கிந்தா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் லட்சம் பேர். ஆனால் அதுல முஃப்திமார் என்று பேர் எடுத்தவர்கள், ஃபத்வாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் தான். 100-200 சட்ட சஹாபாக்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதிலையும் சஹாபாக்கள் 3ஆக பிரிஞ்சாங்க. சிலவர்கள் முஃப்தி என்ற இஜாசத்தோட ஃபத்வா கொடுத்தாங்க, இன்னும் சிலவர்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபத்வா கொடுத்தாங்க, இன்னும் சிலவர்கள் வாயே திறக்க மாட்டாங்க, நிர்பந்தத்தில் மட்டும்தான் வாய் திறப்பார்கள். இந்த 3 கட்டக்கரையில இருந்தும் 7 முஃப்திமார்கள் இருந்தாங்க. அவங்க 7 பேரும் வாழ்க்கையில ரொம்ப விசேஷமானவங்க. எல்லா முஃப்திமாரும் இவங்க 7 பேருடைய ஃபத்வாவை நாடுவாங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்தில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவங்க. அதுல 6 ஆண்கள், ஒரு பெண். அந்த பெண் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வோட இருந்தது வெறும் 9 வருஷம். அதுவும் தொடர்ந்து இருக்கல்ல, மாசத்துல 4 நாள் தான் ரசூலுல்லாஹ்வோட இருந்தா. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா வீட்டுக்கு வருவாங்க. ஆனா இவரும் 4 நாள் தான் மாசத்துல 2000 சொச்சம் ஹதீஸ மரணம் செஞ்சிருந்தார். இது எங்கால மேலான சொல்லு. இன்னைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் தெரியும் என்று பெருமைப்படுறோம், எங்கட பிள்ளைகள் ஓலவல்ல நைனேன்னு பெருமைப்படுறோம். எத்தனை தொழுக பாலாகிட்டு, எத்தனை வாப்பா கவலைப்பட்டோம். சொல்ல பிரியார்களே, எங்கட பிள்ளைகள் ஓலவல்ல அடைஞ்சது நைனே, இழந்தது பருவ தொழுக. ஏலவல்ல அடைஞ்சது நல்ல ரிசல்ட்ஸ், ஆனா இழந்தது பருதா, இழந்தது பொம்பளை பிள்ளைகளோட மானம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கருவறையில எங்கட பிள்ளைகள் செய்யப்படணும் என்றா எங்கட சம்பாத்தியங்கள் ஹலாலாக மாறணும். வீட்டுக்கு கொடுத்த ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, பருது தொழுகையை கொடுத்து செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா, லுஹருடைய பருதுக்கு முன்னால யாரு 4 ரக்காத் சொல்லுவார்களோ அவர்களுக்கு நரகம் ஹராம் என்ற அந்த ஹதீஸ் எனக்கு லேட்டாக தான் கேள்விப்பட்டுச்சு. எப்ப நான் கேள்விப்பட்டேனோ அப்ப முதல் என் வாழ்நாள இன்று வரைக்கும் நான் அந்த 4 ரக்காத்தை விட்டதில்லை. இன்னைக்கு எங்கட பெண்கள்கிட்ட பருதே இல்லையே மேலான சொல்லு. சரி, சாப்பாட்டை கொடுத்தா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பாட்டை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றா, மாதத்துடைய முதல் குறைய பார்த்தோம், அடுத்த மாதத்துடைய குறைய பார்த்தோம். புகாரியில இருக்குது, 3வது மாதத்துடைய குறைய பார்த்தோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அடுப்பு வச்சல்ல. இதை கொண்டு காலத்தை கழிச்சீங்க. 2 அஸ்வதான், 2 கருப்பு பொருள், அச்சம்ரு வல்மா, தண்ணியும் ஈச்சப்பழமும் சாம் எங்கட 3 மாத சாப்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடுப்ப பாட்டா இன்னைக்கு நாங்க நகையில குறை செஞ்சோமா, உடுப்புல குறை செஞ்சோமா? பேதேண்டு ஒன்றே இல்ல, ஆனா மனைவியில பேதைக்கு உடுப்பு எடுத்து கொடுக்கிறோம். 30வது 40வது பேதைக்கு. சொல்ல பெரியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றா, எனக்கிட்ட 100 உடுப்பு இருந்துச்சு, எனக்கிட்ட ஒரே ஒரு உடுப்பு இருந்துச்சு. அந்த ஒரு ஆடையால 100 பெண்களுடைய நிக்காஹ் நடந்துச்சு.
ஒரு ஆடையால என்னிடத்துல 100 பெண்களுடைய நிக்காவுக்கு நான் அந்த உடுப்பை கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுடைய சாப்பாடுடைய நிலைமைப்படி, நபியுடைய மனைவிமாருடைய வீட்டுடைய நிலைமைப்படி, நபியுடைய மனைவிமாருடைய உடுப்புடைய நிலைமைப்படி. ஆனா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், சஹாபி வீட்டுக்கு வாரார், சொன்னாரு, யார மனைவிக்க ரசூலுல்லாஹ் ஒரு விருந்தாளியை சந்திக்கிறாங்க, வீட்டுல என்ன இருக்குது? அவசரம் 2 பிள்ளைக்கு வச்ச சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, வேறொன்றும் இல்ல. சஹாபி சொன்னாரு, 2 பிள்ளையும் தூங்க போட்டுடு, நபி தந்த விருந்தாளியை கூட்டிக் கொண்டு வாரேன், சாப்பிட அவர் எங்களையும் உட்கார சொல்லுவாரு, நாங்களும் உட்காருவோம், நீ லாம்ப சரி செய்யறத போல லாம்ப நூத்திடு, வந்த விருந்தாளி வவுறு நிறைய சாப்பிடட்டும். சுப்ஹானல்லாஹ், சொன்ன மாதிரி அந்த மனைவி செஞ்சா, லாம்ப நூத்தா, விருந்தாளி வவுறு நிறைய சாப்பிட்டு போனார். கணவன் மனைவியும் இரவேல பசியில தூங்கினாங்க. காலையில கணவன் ஃபஜ்ருக்கு இமாம் ஜமாத்துக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு நாங்க போயிட்டு சாப்பிட்டது 5 ஸ்டார் ஹோட்டல்ல, நாங்க போயிட்டு சாப்பிட்டது வேற வேற பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல, வந்து 2 மணிக்கு தலைய வச்சோம். சுபஹானல்லாஹ் என்னன்னு தெரியாது. ஆனா மனைவி குழந்தை கிடைக்க இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எங்களுடைய நிர்வாகம் போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய வீட்டுடைய நிர்வாகத்துல குற்றவாளிகள் பெண்கள் அல்ல, நாங்க தான். அதனால ஒவ்வொருத்தரும் இதுல கவனம் செலுத்துங்க சௌலே பெரியார்களே. அதனால எங்களுடைய பேச்சுக்கு இன்னைக்கு சிலர்கள் யோசிக்கலாம், நான் இதை மட்டும் சொல்லி முடிவுக்கு வாரேன். இன்னைக்கு சிலர்கள் யோசிக்கலாம், நாங்க காலத்தை கடத்திட்டோம், இப்ப எப்படி செய்யறது? இப்ப நான் ஒன்று சொன்னா மனைவி 3 சொல்றா, நான் ஒன்று சொன்னா புள்ள 4 சொல்லுது, அதனால நான் எப்படி இதை சமாளிக்கிறது? நான் எப்படி இதை சரி செய்ய? நான் விட்ட பிறதானே இன்னைக்கு நிறைய பேர் தலையில கை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால மேலானவர்களே, கவனத்துக்கு எடுங்க. உண்மை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சதுக்கு காரணம் 3. நபியுடைய மனைவிமார் நபியை கொண்டு இவ்வளவு திருச்சி அடைஞ்சதுக்கு காரணம் 3. வீடல்ல, சொந்த வீடா இருந்தா போட்டுட்டு போறோம், கூலி வீடா இருந்தா விட்டுட்டு போறோம். தொழில் அல்ல, வருமானம் அல்ல நிபந்தனை. சௌலே பெரியார்களே, நபி செஞ்சது 3 விஷயம். ஒன்று, அல்லாஹ் நபிக்கு சொன்னான், நபியே உங்களோட வாழ்க்கையில மன்னிப்ப கை கெடுங்க, உங்களோட வாழ்க்கையில மன்னிப்ப கை கெடுங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன நிலைமை வந்தாலும் நீங்க மன்னிச்சிருங்க. உங்களோட மனைவிமார மன்னிங்க, உங்களோட பிள்ளையில மன்னிங்க. ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அடிமை இருக்கிறாரு, அவர் தவறு செய்யறாரு, நானும் அவரை மன்னிக்கிறேன், திரும்ப தவறு செய்யறாரு, மன்னிக்கிறேன், எத்தனை முறை இவர் ஒரு நாளைக்கு மன்னிக்க? ரசூல மௌனமா இருந்தாங்க. 2வது முறை 3வது முறை கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிச்சிரு, ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு 7-8 மணித்தியானம் எந்த கடையில இருக்கிற என்னோட தொழில் செய்ய வந்த நான் எந்த சம்பளம் வாங்குறவருக்கு ஒரு நாளைக்கு 70 தடவை நான் மன்னிப்பு கொடுக்கணும்டா, என் வாழ்க்கைக்கு பார்ட்னரா போட வந்த மனைவிக்கு எத்தனை முறை மன்னிப்பு கொடுக்கணும்? என்ன பிசினஸ் பார்ட்னருக்கு 70 மன்னிப்பண்டா, என் வாழ்க்கையில பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய ஒவ்வொரு இரவும் பகலும் என் நல்லது கெட்டதுல என்னோட பயணிக்கக்கூடிய என் மனைவி ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கணும்? அதனால சௌலே பெரியார்களே, அல்லாஹ் நபிக்கு சொன்னார், நபியே மன்னிப்ப கையில் எடுங்க, பெண்களை மன்னிங்க, அல்லாவே மன்னிக்கிறான். அதனால குடும்பத்தை மன்னிச்சு நடுவுங்க. 2வது அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களோட வீடுகளுக்குள்ள இந்த அசிங்கங்கள் போகணுமா? அல்லாஹ்வை பத்தி பேசுங்க. வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபியே உங்களோட மனைவிமாருக்கு மத்தியில உங்களோட வீடுகளுக்குள்ள அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களை பேசுங்க, குர்ஆனை பேசுங்க, இது போன்ற பயான்களை பேசுங்க, வீட்டுக்குள்ள தாலீம் செய்யுங்க. இது அவங்களோட கல்விகளை மாற்றும், ஹிக்மத்தா நடந்து கொள்ளுங்க. இது 2வது முறை. 3வது ஒரு முறை அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்க இந்த விடயங்களை செய்யக்கொள்ள யாரு இந்த காலத்துக்கு அதெல்லாம் பொருந்தாது, இதெல்லாம் நீங்க அவங்கள போலாக வானம், இவங்களை போலாக வானம், இந்த காலத்துக்கேற்ற முதலுக்கு உங்களை ஆக்கிக் கொள்ளுங்க என்று யாரெல்லாம் ஏமாற கூறியவர்களோடு சேர்ந்து இந்த ஊட்டையும் காணியையும் கடையையும் தொழிலையும் இந்த வாகனத்தையும் பார்த்து யாரெல்லாம் ஏமாந்து கொட்டால் விட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த அறிவியினர்களுடைய அந்த மடச்சனத்தில் உள்ள ஜாகில்களுடைய பேச்சை கேட்டு நீங்க உங்களோட கல்ப மாத்திரவான, உங்களோட கவனங்களை திருப்பிடவான, நீங்க இந்த சேவைகளை உங்களோட வீடுகளுக்குள்ள செஞ்சு கொண்டே இருங்க. இது அல்லாஹ் நபிக்கு கொடுத்த புத்திமதி. இந்த 3ஐயும் ஒவ்வொருத்தரும் கை கடுங்க. ஒன்று, மன்னிப்போம், வாழ்க்கையில மன்னிப்போம், சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தவான, குடும்பத்தோட இரக்கமாக நடந்து கொள்வோம். 2வது, நாங்க அல்லாஹ்வை பத்தி பேசுவோம். நாங்க அல்லாஹ்வை பத்தி பேசாததால தான் எத்தனையோ நடிகர்கள் எல்லாம் டிவியில வந்து எங்கட வீட்டுக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால வீடுகளுக்குள்ள அல்லாஹ்வை பேசுவோம், ஆகிரத்தை பேசுவோம், ஈமானுடைய தாலீம் முதாக்கராக்கள் செய்வோம்.
அடுத்தது யாரெல்லாம் எங்கட மனைவி புள்ளகளை இதெல்லாம் இந்த காலத்துல பொருந்துமா இப்படியெல்லாம் இருக்கேலுமா என்று யாரெல்லாம் மடத்தனத்துல குழப்புறார்களோ அந்த அறிவினர்களை விட்டும் கொஞ்ச காலத்துக்கு தூரமாகி எங்கட குடும்பத்துடைய கல்விகளை பாதுகாப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்கட மௌத்துக்கு முன்னால நாங்களும் ஒரு இலக்கை அடைஞ்சு எங்கட பிள்ளைகளுடைய கருவறையிலிருந்து வெளியில வந்த பிள்ளைகளுடைய உலக வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கொடுத்து அவர்களுடைய கபரோடு தொடரக்கூடிய வாழ்க்கைய தங்கும் தனம் தீர்ப்பு வரைக்கும் நிம்மதியானதாக சந்தோஷமானதாக மாற்றி கொடுக்க வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களாக எங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் தஆலா உண்மைகளை விளங்கி வாழ்க்கையில அமல் செய்து ஈருலகத்திலையும் குடும்பத்தோட வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்துக் கொள்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னித்து மறைப்பாயாக. யா அல்லாஹ், அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய தவறுகள் குறைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சுடு. யா அல்லாஹ், எங்களுக்கு தௌபாவை நசீபாக்கு. யா அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையில் உள்ள இருட்டுகளை நீக்கிடு. யா அல்லாஹ், வீடுகளுக்குள்ள இருட்டுகளை நீக்கிடு. யா அல்லாஹ், ஓடுகளுக்குள்ள உள்ள எல்லா கல்புகளில் உள்ள இருட்டுகளை நீக்கிடு ரஹ்மானே. வீடுகளை வெளிச்சப்படுத்தி யா அல்லாஹ், அமால்களை கொண்டு வெளிச்சப்படுத்தி யா அல்லாஹ், அஸ்பாபுகளை கொண்டு இன்றைக்கு வீடு நிறைஞ்சிருக்குது யா அல்லாஹ், அமால்களை கொண்டு எங்கட வீடுகளை வெளிச்சப்படுத்தி யா அல்லாஹ், தீனை கொண்டு துஆவை கொண்டு திலாவத்தை கொண்டு குர்ஆனை கொண்டு எங்கட வீடுகளை சமைச்சிட்டா யா அல்லாஹ், வீடுகளுக்குள்ள இருக்கிற ஊத்தைகள் எல்லாம் வெளியில போட்டுட்டே யா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை பரிசுத்தமானவர்களாக மாற்றிட்டா யா அல்லாஹ், மனமானவர்களாக்கிட்டா யா அல்லாஹ், வளர்க்கறதுக்கு கஷ்டமான ஜமான் யா அல்லாஹ், எல்லாம் நீ வளர்த்து பராமரிச்சு எல்லாம் உண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள மௌத்து வரைக்கும் வாழக்கூடிய இல்ம கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக எங்களை ஒவ்வொருத்தரையும் நீ கபூல் செய்ய அல்லாஹ். வீட்டுக்குள்ள மனமான சூழல்களை தாய் அல்லாஹ், நாங்க எதை கொடுத்தாலும் பொருந்திக் கொள்ளக்கூடிய பக்குவமான உள்ளங்களுடையவர்களாக எங்கட மனைவி பிள்ளைகளை மாத்திட்டாய் அல்லாஹ். உன்னை அடையிறதுக்கு இலகுவான வழிகளை எங்கட வீடுகளுக்குள்ள திறந்து தாய் அல்லாஹ். எங்கட வியாபாரத்தை ஹலாலாக்கி அல்லாஹ், வியாபார இஸ்லங்கள்ல பரக்கத் செய்ய அல்லாஹ், வருமானத்தை சுத்தமாக்கி அல்லாஹ். எங்கட பிள்ளைகளுடைய சுவர்க்கம் நரகம் எங்கட கையில இருக்குது அல்லாஹ். எங்கட பிள்ளைகளுடைய நிம்மதி சந்தோஷமும் கேவலமும் எங்கட கையில தான் இருக்குது அல்லாஹ். ஹலால தாய் அல்லாஹ், வருமானத்தை சுத்தப்படுத்தி அல்லாஹ், தெரிஞ்சோ தெரியாமலோ அணுவனவும் அல்லாஹ் மாற்றமானதுகள் எங்கட உடம்புல கலப்பட்டுடாம நீ பாதுகாத்துடு அல்லாஹ். பொருளாதாரங்கள்ல பரக்கத் செய்ய அல்லாஹ், ரிஸ்க்ல பரக்கத் செய்ய அல்லாஹ், வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கடிகளையும் போக்கி வை அல்லாஹ். யா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்கை கொண்டு மௌத்து வரைக்கும் போதுமானதாக ஆக்கி அல்லாஹ். ஹயாத்தோட இருக்கிற உம்மா வாப்பட வாழ்க்கையில பரக்கத் செய்ய அல்லாஹ். நீண்ட ஆரோக்கியத்தை கொண்டு அல்லாஹ், நீண்ட ஆயுளை கொண்டு அல்லாஹ். யாரெல்லாம் வைத்தியசாலையிலோ அவர்களுக்கு ராகத்துகளை கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடு அல்லாஹ். நேற்று வரைக்கும் வாழ்ந்துவிட்டு யாரெல்லாம் முன்னிடத்தில் வந்து விட்டார்களோ அந்த கபராரிகளுடைய கபறுகளை பொருந்திக்கோ அல்லாஹ். விமோசனம் கொடு அல்லாஹ், வெளிச்சம் கொடு அல்லாஹ், இருட்டுகளை நீக்கிவே அல்லாஹ். கியாமத் வரைக்கும் தங்கறதுக்கு தோதுவான நிலைமைகளை உண்டாக்கி கொடு அல்லாஹ். எங்கட கடைசி முடிவை நல்லதாக்கி அல்லாஹ், கடைசி நாள பொருந்திக்கோ அல்லாஹ், கடைசி அமலை வெற்றிகரமானதாக ஆக்கி அல்லாஹ். உன்னை சந்திக்கிற நாள வாழ்க்கையில் ஆக சந்தோஷமான நாளாக மாத்தித்தாய் அல்லாஹ். وآخر دعواهم والحمد لله رب العالمين. الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان، الشمس والقمر بحسبان، رفع السماوات. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أوله النفس بتقوى الله، إن التقوى تنجيكم من عذاب الله. والله تعالى وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستمع له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم وقال الكافرون هذا شيء عجيب. بارك الله لنا ولكم ورفعنا وإياكم وذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفره إنه هو الغفور الرحيم. الحمد لله، الحمد لله يا من لا تراء العيون، الحمد لله ولا تخالطه الظنون، الحمد لله ولا يصف الواصفون، الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله، وصلى الله وسلم وبارك على محمد نبي الأمي وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله
الله بإذنه وسراجا منيرا. أما بعد، من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. يا أيها الناس أوصيكم عباد الله أياي أوله النفس بتقوى الله، إن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم بالجنة. كل نفس ذائقة الموت، وإنما توفون أجوركم يوم القيامة، فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز، وما الحياة الدنيا إلا متاع الغرور. سابقون الأولون والمهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي محمد صلى الله عليه وسلم. وما آتاكم الرسول فخذوه، وما نهاكم عنه فامتحوه، واتقوا الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أرحم أمتي وأمتي أبي بكر، وأشهدهم في أمر الله عمر، وأسلكم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، حسن والحسين سيدة شباب أهل الجنة من هذه الأمة. الله الله أصحابي لا تتخذوا غرضا من بعدي، ومن أحبهم فبحبي أحبهم، ومن أبغلهم فببغلي أبغلهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لي وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم الأموات. اللهم اجرنا من النار، لا تصب خلقنا بالنار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم تذكرون. واذكروا الله الذي جليل الجبار واذكركم واسمعوا، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.